ஸ்டீஃபன் கிங் இதுவரைக்கும் மொத்தமா 60 நாவல்ஸும் 200 ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. அதுல நிறைய கதைகளை படமா எடுத்திருக்காங்க. ஆனா சில படங்கள் மட்டும்தான் அவர் நாவலுக்கு ஏத்த மாதிரி அவர் விஷனுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்ட் அடாப்ஷனா இருந்திருக்கு. அந்த மாதிரி படங்கள்ல ஒரு 4 தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுங்க guys. Thank you. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 4 கேரி 1976ல வந்த படம். பிரையன் டி பால்மா தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இதுதான் ஸ்டீஃபன் கிங்கோட ஃபர்ஸ்ட் நாவல். இது ரொம்பவே ஷார்ட்டாவும் ரொம்பவே டைட்டாவும் இருக்கும். சோ அதை படமாக்கும் போது 98 மினிட்ஸ் வந்தது. ரொம்ப சின்னதுங்கிறதுனால புக்ல இருக்க எல்லாத்தையுமே அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டாரு. ஃபில்லர் சீன்ஸோ தேவையில்லாத அன்வான்டட் சீன்ஸோ எதுவுமே இருக்காது. பியூர் சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி இது. நம்பர் 3 ஐடி 2017ல வந்த படம். நிறைய பேர் இந்த படம் பார்த்திருப்பீங்க. இதுல ஸ்டீஃபன் கிங்கோட நாவல்ல இருந்து எல்லாத்தையுமே எடுக்காம அந்த சோலை மட்டும் எடுத்துட்டு இவங்க படத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருப்பாங்க. கிங்கோட புக்ல இந்த கதை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஜம்ப் ஆகுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீனும். ஆனா இந்த படத்துல இதுல முழுக்க முழுக்க குழந்தைங்களை மட்டுமே வச்சு எடுத்திருப்பாங்க. அது நல்லா ஒர்க் ஆகியும் இருந்தது. இந்த படத்தோட தீம், அந்த பயம், அந்த கேரக்டர் ஆர்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிங்கோட அடாப்ஷன்ஸ்ல இது ஒரு மாடர்ன் கிளாசிக் ஹாரர் மூவின்னு சொல்லலாம். நம்பர் 2 தி மிஸ்ட் 2007ல வந்த படம். ஒரு அக்யூரேட்டான ஸ்டீஃபன் கிங் அடாப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அது. ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. படத்துல டென்டக்கல் அட்டாக், ஜெயிண்ட் பக்ஸ், மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ் இப்படி நிறைய சூப்பரான விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே நல்லாவும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. படத்தோட எண்டிங்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க guys. நம்பர் 1 2025ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்க படம் தி ரன்னிங் மேன். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. ஆனா இயர்லி வந்திருக்க ரிவ்யூஸ் படி பார்த்தோம்னா இது பெஸ்ட் அடாப்ஷன் சொல்றாங்க ஸ்டீஃபன் கிங்கோடது. இதே நேம்ல அர்னால்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுவும் ஸ்டீஃபன் கிங்கோட அடாப்ஷன் தான். ஆனா அதை ரீமேக் பண்ணாம இவங்க ஃப்ரெஷ்ஷா கிங்கோட நாவல்ல இருந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. எட்கர் ரைட் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு நான் தனி வீடியோல சொல்றேன் guys. இதுல நீங்க ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க guys. Thank you.